இந்திய ராணுவத்தில சமயத்தில பார்த்தீங்கன்னா, லீவ் போயிட்டு திரும்பி வரவே மாட்டாங்க. அவங்கள டெசர்டர்ன்னு சொல்லுவாங்க. என்னோட சர்வீஸ்ல கூட இது போல நெறைய பேர்லாம் போயிருக்காங்க. 8 வருஷம் வேலை செஞ்சிருப்பாங்க. 10 வருஷம், 14 வருஷத்துலலாம் கூட லீவ் போயிட்டு திரும்பி வரமாட்டாங்க. இல்லன்னா, அங்க உள்ள ஹார்ஷ் கண்டிஷன்னால அவங்க அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. இப்படிப்பட்டவங்கள பார்த்தீங்கன்னா, அ ஆர்மி கோர்ட் மூலியமா வாரண்ட் குடுத்து உள்ளூர் போலீஸார வச்சு தேட சொல்லுவாங்க. இவங்கள டெசர்டர்ன்னு சொல்லுவாங்க. இதே போல சம்பவம் தான் லக்னோவுல 9 பீகார் ரெஜிமெண்ட்ட சேர்ந்தவரு லான்ஸ் கர்னல் அபய்குமார் சிங்ன்னு ஒருத்தவர். இவரு என்னன்னா, அங்க கேன்சர் பேஷண்ட்டு அங்க லக்னோ கமாண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஆனா, அவரு சர்வீஸ் பண்ற இடத்துக்கு போவே இல்ல. திரும்ப பார்த்தீங்கன்னா, சொந்த ஊருக்கே போயிட்டாரு. 3 வருஷம் அங்க ஸ்டே பண்ணியிருக்காரு. திரும்ப ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ்லாம் குடுத்து திரும்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்கிறாரு. இப்ப இது ஆர்மில வந்துட்டு இது ப்ரூவன் ஆயிடுச்சு. இவரு பண்ணதெல்லாம் பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 69 மற்றும் 63 பிரகாரம் இவருக்கு 9 மாதங்கள ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்லாம் குடுத்துட்டாங்க. சமயத்தில போர்க்காலங்கள்ல டெசர்ட் இது போல ஓடி போயிடுச்சுன்னா, அவங்களுக்கு கோர்ட் மார்ஷலோட டெத் பெனல்ட்டியும் குடுத்துருவாங்க. ரேரஸ்ட் ரேர் கேஸ்ல தான்